காருக்கு தேவையில்லாத அக்சசரிஸ். ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட் வந்து பம்பர். ஃப்ரண்ட் பம்பர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஓல்டு கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் பேக்ஸ் இருக்காது. அந்த ஏர் பேக்ஸ் இல்லாத காரணத்தில் ஏதாவது வெளியிலேருந்து ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை ஃபோர்ஸ் வந்து அடிக்குது அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரண்ட்லேருந்து அந்த ஃப்ரண்ட் பம்பர் வந்து வண்டியை கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணும் அப்படின்னு எண்ணத்தில் அந்த காலத்தில் வாங்கி மாட்டினாங்க. ஆனால் அதுவே அது ஃபெயிலியர் தான். ஏன் அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸ் அடிக்கும்போது அந்த பம்பர் வந்து இன்ஜினோட சேஸில் மாட்டியிருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு இடத்துல கிளாம்பில் போட்டு மாட்டிடுவாங்க. நமக்கு வந்து அடிக்கும்போது அந்த கிளாம்பில் தான் போடும் வச்சு அது பெரிய அளவில் வந்து நம்மளுக்கு அது தடுக்காது. ஆனால் அந்த காலத்தில் மாட்டியிருந்தாங்க ஃபோர்ஸ் தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மாடர்ன் கார்ஸில் ஃபுல்லாகவே ஏர் பேக் செட்டிங்ஸோடு வந்துருச்சு. பேஸ் மாடல் காரில் கூட மினிமம் 2 ஏர் பேக்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஸே வந்துருச்சு. அதனால் எல்லா கார்லையுமே ஏர் பேக்ஸ் இருக்குது. இந்த ஏர் பேக்ஸ் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் காரில் ஃபோர்ஸ் வந்து அடித்தா மட்டும்தான் ஏர் பேக்ஸ் ஓப்பன் ஆகும். நமக்கு ஃப்ரண்ட் பம்பர் போடும்போது அந்த ஆக்சிடென்ட் ஆகும்பொழுது நமக்கு வர ஃபோர்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடும். அதனால் ஏர் பேக் ஓப்பன் ஆகிறது சிக்கலாகிடும். நம்மளுக்கு உயிர் இழப்பு மிகப்பெரிய ஆபத்துக்கெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஃப்ரண்ட் பம்பர் போட்டிருக்கிறதால இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சா கூட இன்சூரன்ஸு அவங்க வந்து அந்த ஃப்ரண்ட் பம்பர் போட்டிருக்காங்க அதனால தான் ஏர் பேக் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வண்டி தரப்புலேருந்து நமக்கு தெளிவான ரிப்போர்ட்டும் வந்துடும். நம்மளுக்கு அதுவும் வந்து ஒரு சட்ட சிக்கலான ஒரு இடத்துல போய் நின்றுக்கும். ஃப்ரண்ட்டு பம்பர் வந்து தவிர்க்கிறது நல்லது. ஒரு சிலர் போட்டிருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம பேச தேவையில்லை. ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டவுனில் எட்ஜ் டு எட்ஜ் போவாங்க. அதனால் வந்து சின்ன சின்னதாக கிராச்சஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அவங்களோட விருப்பங்கள். என்னை பொறுத்தவரையும் பம்பர் வந்து தேவையில்லாத பொருள். நம்ம ஏன் ஆக்சிடென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டணும்? ஆக்சிடென்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோமே. ஓகேங்களா?